ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி கீப் சப்போர்ட்டிங். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கான டாபிக், வில் யூ பி சக்ஸஸ்ஃபுல் இன் யர் கெரியர் ஆர் நாட்? கெரியரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்களா? சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு இல்லை, அந்த இதுவும் வரும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சாதிச்சீங்கனாலுமே கெரியரில், தட் இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ என்ன ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, 6 of wands. அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ சில்ட் அவுட்டாக இருங்க. ஓகேவா? ஸோ உங்களோட டெஸ்டினியில் உங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். மேபி இப்போ நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணலை அப்படின்னா, இப்போ போராட்டமாக இருக்குப்பா, எனக்கு ஜாபே செட் ஆகலை, அப்புறம் நான் எப்படி சக்ஸஸ்க்கு போவேன், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பீங்க. ஸோ நான் சொல்கிறது, உங்கள் டெஸ்டினியில் கண்டிப்பாக இருக்குது சக்ஸஸ் என்ன. ஆனால் அதுக்கு இட் டேக்ஸ் ஒரு சில பேருக்கு வெரி சூன். ஏன்னா அவங்க அந்த சக்ஸஸ் ஸ்டேஜ் கிட்ட ரீச் ஆகிருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப பிகினிங்கில் இருப்பீங்க. பட் வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க கெரியரில். ஓகேவா? இது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் அதுக்கு நிறைய போராட்டங்களும் சேர்ந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. when it comes to career, எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ when you feel like எமோஷ்னலாக ட்ரெயின்ட் ஆகுறீங்க, உங்களால் கெரியர் ரிலேட்டடாக உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைக்கல, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்கம் கிடைக்கல அப்படின்னா, ஓகே, சரண்டர் டு த டிவைன். ஓகேவா? நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. அண்ட் அதே மாதிரி கெரியரில் எனக்கு நான் நினைக்கிற மாதிரி சாதிக்கணும், சீக்கிரமாகவே நான் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் தூக்கமே இல்லாமல், ரெஸ்ட்டே இல்லாமல் 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ரொம்ப உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் போடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் டேக் சம் டைம், நேச்சரோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு ஒரு ஹீலிங் இருக்குதோ அங்கே போகலாம். உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கவலைப்பட வேண்டாம். இப்போ கெரியர் ரிலேட்டடாக யாரெல்லாம் ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்களோ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக சம்ஒன் வில் கம். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்டே பாசிட்டிவ். பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ். ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கெரியரில் ஒரு நீங்கள் நினச்ச ஒரு பொசிஷன் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்குது. அது எப்படி பண்ணணும் எல்லாமே தெரியும். ஆனால் உங்களோட எனர்ஜி அது அதாவது டூ மச்சாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்கள் எனர்ஜி ஸ்டக் ஆகிடும். ஸோ அதனால தான் ஒர்க்குன்னு 24/7 இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்துக்கும் ரெஸ்ட் கொடுங்க, மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுங்கன்னு தான் நான் நேச்சரோட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ தட் உங்கள் மைண்டு கிளியர் ஆகிறப்போ யூ கெட் மோர் ஐடியாஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ அட்ராக்ட் எவ்ரி திங் ஈஸிலின்னு சொல்லுவேன். ஓகேவா? நீங்கள் ஈஸியாக நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணலாம். நான் ஏன் எனர்ஜி பற்றி சொன்னேன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம எனர்ஜி லோ ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட் லேசினஸ், டயர்ட் ஆகிடுவோம். அப்போ மைண்டில் எந்த தாட்ஸுமே வராது. நீங்களே ஒரு சில பேர் கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் போட்டு ரிசல்ட் வரலன்னு பாதி பேர் கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் பிகாஸ் உங்கள் எனர்ஜி கம்ப்ளீட் லோவாக இருந்திருக்கும். ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஸ்டார், ஹேங்க்ட் மேன். ஓகே, ஒரு சில பேருக்கு உங்களுக்கு கோல் ஆம்பிஷன் இருக்கு. சாதிக்கணும், நான் ஜாப் போகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும்னு இருக்கும்.
ஒரு சில பேருக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி நல்ல பிளேஸில் நான் இருக்கணும்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல பொசிஷனில் ஹை பொசிஷனில் ரீச் பண்ணணும். ஸோ ஒருத்தவங்களோட அந்த சக்ஸஸ் தாட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ யாரோடைய கம்பேர் பண்ணிக்காதீங்க. எவ்ரி ஒன்ஸ் தாட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அண்ட் இப்போ உங்களுக்கு என்ன அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்கம் கிடைச்சிருக்காது. ஸோ உங்களுக்கு இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். எப்படி நான் இந்த கெரியர் ரிலேட்டடாக நான் அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுக்கிறதுனே எனக்கு புரியல, குழப்பமாக இருக்குது. வேறு ஜாபு போகலாமா, இல்லை வேறு கெரியர் சூஸ் பண்ணலாமா, இல்லை இதிலே நின்றலாமா, இதிலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் கிடைக்குமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸில் நிறைய பேர் இருக்கீங்க. ட்ரஸ்ட் த டிவைன். இப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு பதில் டெஃபினட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுங்க, யூனிவர்ஸோட நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் கேள்விக்கான பதில் யூனிவர்ஸ் கிட்டே இருக்குது. டெஃபினட்டாக வெரி ஃபியூ டேஸ் ஒரு வீக்ஸில் உங்களுக்கு ஒரு சயின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் உங்களோட சூழ்நிலை யூனிவர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர், ஒரு சைன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கம்மிங். நியூ ப்ராஜெக்ட், நியூ ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுவாங்க. யூல் கெட் ஆஃபர். ஓகே, எத்தனை பேர் ஹார்ட் பிரேக்ஸில் இருக்கீங்க கெரியர் ரிலேட்டடாக? அதாவது ஏர்ன் பண்ணுறீங்க, ஆனாலுமே யூ ஆர் நாட் ஹாப்பி. இட்ஸ் பிகாஸ் உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை போயிடுச்சு. See, this is your energy. இந்த ரெண்டும் தான் இப்போ கரண்ட் எனர்ஜி மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு. சி, என்னோட மூன் கார்டில் ஆல்வேஸே நிறைய டைம் எனக்கு அந்த கார்டு வந்திருக்கும். யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீங் டெஸ்டட் பை த யூனிவர்ஸ். ஓகேங்களா? சி, உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் ஓவர் நைட் சக்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக நிற்காது. ஓகேவா? ஸோ ஒரு பெர்மனண்ட், ஒரு ஸ்டேபிளான ஒரு சக்ஸஸை வரணும்னா இந்த மாதிரியான நிறைய ஸ்டேஜஸை கடந்து தான் வரணும். ஸோ யூனிவர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. உங்களோட அந்த ஸ்ட்ராங் பாசிட்டிவான மைண்ட் செட் அதிலே டார்கெட் பண்ணுவாங்க யூனிவர்ஸ், ஏதோ ஒரு சூழ்நிலை கொடுத்து. அப்பயுமே நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, நான் என் கெரியர் சக்ஸஸ், நல்ல ஒரு பொசிஷன், அந்த ஒரு பிளேஸ்க்கு வராமல் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா யூனிவர்ஸ் நீங்கள் கேட்டதை வெரி சூன் கொடுத்துருவாங்க. Okay, death and rebirth. Okay, Empress. சரி, நான் சொன்னது தான். ஏஸ் ஆஃப் கப்ஸ், எம்ப்ரெஸ் ரெண்டுமே வந்திருக்கு. இது ரெண்டுமே அவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம். சம்திங் நியூ. அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான பலன் இல்லாமல் இருக்கும். பட் கண்டிப்பாக அதுக்கான பலன் வெரி சூன் வருது. ஓகேங்களா? உங்களுக்கு வெரி சூன் ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் கிடைக்கும். எதுவுமே கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, மூன் கார்டு பார்க்கலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு ஐ டோன்ட் நோ, லைக் எனக்கு இந்த கார்டை வச்சு பார்க்குறப்போ ஒரு சில பேருக்கு நீங்கள் போயிட்டுருக்கிற, அதாவது ஒரு ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்கான சக்ஸஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இட்ஸ் பிகாஸ் சம்வேர் லைக் யூனிவர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு தோணுது. மேபி லைக் நீங்கள் ஒரு ராங் டேர்ன் எடுத்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட கெரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் யோசிச்சுட்டு எது இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். Okay, your hard work is paying off. Don't let your past hold you back. Fierce climax approaches. Yes. See, உங்களோட எஃபோர்ட், பொறுமை எல்லாத்துக்கும் பதில் வருது. பட் ஆன்சர் எது வேணாலும் இருக்கலாம்.
ஓகேவா? பாசிட்டிவாக வந்தால் செலிப்ரேட் பண்ணுங்கள். நெகட்டிவாக வந்துச்சுன்னா ஜஸ்ட் எதனால் நெகட்டிவாக வந்துச்சு உடனே நீங்கள் வந்து சோகமாயிடாமல் எந்த இடத்துல பிரச்சனை, எங்கே வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ வாட் எவர் த ஆன்சர் யூனிவர்ஸ் தரதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எய்தர் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு ரிவார்ட் சக்ஸஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா யூனிவர்ஸ் சம்திங் ஏதோ ஒரு அப்கமிங் டேஞ்சரில் இருந்து அப்கமிங் ட்ராப்பில் இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கணும். ஓகேவா? டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஹோல்ட் யூ பேக். இது கெரியராக இருக்கட்டும், பாஸ்டில் நடந்த எந்த விஷயத்தையும் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ முடிவெடுக்க வேண்டாம். உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை வச்சு யூ கேன் டிசைட் இட். ஓகே? சரி, எனக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கெரியரில் நல்ல ஒரு சக்ஸஸ், நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும்ப்பா. ஆனால் ஒரு சேலஞ்சஸுமே உங்களுக்கு கூட வருது. ஓகேவா? அந்த சேலஞ்சஸில் நீங்கள் பிரேக் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரியே போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது கெரியர்லன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா அது எந்த டைமுமே உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக போயிடும். அண்ட் ஒன் மோர் திங், கெரியர் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி, க்ளோஸ்ட் ஒன்ஸ், யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. அன்டில் நீங்கள் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர வரைக்கும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் சக்ஸஸாக ஆகிட்டீங்கனாலும் ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் பீப்புள் அரவுண்ட் உங்களை சுற்றி டெஃபினட்டாக வந்து நாட் ஹாப்பி, உங்களோட சக்ஸஸ்க்கு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து அதிலிருந்து என்ன பெனிஃபிட், உங்களோட சக்ஸஸை வச்சு அவங்க ஒரு ஆதாயம் தேடுவாங்க, சம் பெனிஃபிட் பார்ப்பாங்க. ஸோ வந்து அது ஒரு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ், ஒரு ஈவில் ஐ மாதிரி போயிடும். ஓகேங்களா? ஸோ ஆரக்கிளில் பார்க்கலாம். நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஓகேவா? ஸோ நான் சொன்னது தாங்க, சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா கீப் கண்டினியூவிங். இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து ஒரு ஃபெயிலியர் டேர்னுக்கு வந்துருச்சுன்னா அதில் என்ன மிஸ்டேக், என்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ஒரு கட்டத்துலையுமே தருவாங்க. ஓகேவா? ஸோ யூ டோன்ட் சி, இந்த 2 கார்டை வச்சு சொல்கிறேன், ஒரு கட்டத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். பட் நீங்கள் சோர்ந்துடாதீங்க. ஒரு இதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, ஓகே நெக்ஸ்ட் டைம் வேறு எதுலையாவது வந்து நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங். ட்ரூ லவ் இஸ் கம்மிங். Somehow, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏஜ் ஆஃப் கப்ஸ், someone is coming to help you. ஓகேங்களா? உங்களோட கஷ்டங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூராக எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் உங்கள் மேலே அன்பு பாசம் காமிக்கிறதுக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் டிவைன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. கர்மா. ஒரு சில பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்கம் வரலை அப்படின்னா பிகாஸ் நீங்கள் கார்மிக் பீரியடில் இருக்கலாம், மேபி நீங்கள் கர்மா டைமாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட். மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்ஸ். மெடிடேட் பண்ணுங்கள். உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியாதுப்பா, என்னால் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்போ அமைதியாக மைண்டை வச்சுட்டு இருக்கவும் முடியாது, அதுக்கான சூழ்நிலையும் என்னை சுற்றி இல்லைன்னா நேச்சர் ரிலேட்டடாக போயிருங்க. See, this is complete meditation. நேச்சரோட நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பீச் இந்த இடத்துல போயிட்டு அமைதியாக இருந்து இந்த கடல் இந்த வாட்டரை பார்க்குறப்போ அமைதியாக நீங்கள் பார்த்து அந்த ஒரு நேச்சரோட நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத மைண்ட்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு லிசன் பண்ணுவாங்க. நேச்சரோட நீங்கள் கரெக்ட் ஆகிறப்போ நிறைய பதில், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கே வந்து வரும். யூ ஆர் ரெடி. சூஸ் அ நியூ டைரெக்ஷன். இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு அவுட்கம் வரல, சம்திங் எங்கேயோ ராங்காக இருக்குன்னா நீங்கள் அந்த டைரெக்ஷனை மாற்றணும்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. பர்ஃபெக்ட் டைமிங், டிவைன் டைமிங். ஸோ டிவைன் வந்து அந்த பர்ஃபெக்டான ஒரு டைம், உங்களுக்குன்னு எந்த டைமில் எது கொடுக்கணும் டிவைனுக்கு தெரியும். ஸோ நான் அதனால தான் சொல்வேன், என்றைக்குமே எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அவுட்கம் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே உட்காராதீங்க. நான் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணேன், 6 மாதம் ஒர்க் பண்ணேன், எனக்கு எந்த பதிலும் வரலையே
அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் எவ்வளோ கமிட்டடாக இருக்கீங்க, அது எல்லாமே வந்து யூனிவர்ஸ் பார்க்குறாங்க. அதுக்கான ஒரு கிரேட் ரிவார்டை கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போகலாம். ஓகேங்களா? என்றைக்குமே லேட்டாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப நிலைச்சிருக்கும், ஹாப்பினஸ் அதிகமாக கொடுக்கும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இடையில வர சேலஞ்சஸை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணிக்கோங்க, அது மட்டும் போதும். ஓகே? ஸோ தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.